கருப்பசாமி உண்மையிலுமே சாமி வந்து தான் ஆடுவாங்க. சில பேர் எவ்வளோ சொல்லுவாங்க, சும்மா தான் ஆடுறாங்க வாங்குற காசுக்கு அப்படிம்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். உண்மையிலுமே அருவாள் ஏறி காவு குடிப்போம். ஒரு 10 பேர் வாங்க, இளைஞர்கள் ஒரு 10 பேர் வாங்க. எப்போ இளைஞர் ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா கருப்பசாமி கீழே ஆடுவாங்க, அருவாமல் ஏறி காவு குடிப்பாங்க. இல்லைன்னா ஆடாமல் மேடைக்கு வந்துடுவாங்க. வாங்க ஒரு 10 பேர் வந்து நில்லுங்க. சாமியை பிடிக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும். சரக்கு அடிச்சுட்டு வந்து யாரும் பிடிக்காதீங்க, காலில் செருப்பு போட்டு வந்து பிடிக்காதீங்க. வாங்க ஒரு 10 பேர் வாங்க. அப்படி வாடா. ஏய் கோச்சுக்காம ஒரு 2-3 பேராச்சும் வந்து பிடிங்க.
போனது வர போச்சு. தயவு செஞ்சு விழா கமிட்டியரில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. விளையாட்டுத்தனம் பண்ணுறதுக்கும் வேடிக்கைத்தனம் பண்ணுறதுக்கும் 1000 நாடகம் இருக்குது. நீங்கள் கருப்பசாமி நாடகத்தை வச்சுட்டு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். பிடிக்கிறதுக்கு ஒரு 10 பேராச்சும் வாங்க. அப்படியே உள்ள கூட்டு வந்து இல்லாட்டா கருப்பசாமியே உள்ளே கூட்டிட்டு போய் உள்ள கூட்டு வந்திருக்க வாங்க. அப்படியே உள்ள கூட்டு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பந்தத்தை வாங்கினே, பந்தத்தை வாங்க சாமி, பந்தத்தை வாங்குங்க. இத்தனை பேர் உள்ள கூட்டி வாங்கண்ணே. அப்படியே அந்த வழியாக கூட்டி வாங்க. யாருமே ஒரு 4 பேரோட வர மாட்டேங்கிறீங்க. அப்படி வாங்கண்ணே. தூக்குனே, செந்தூக்கா தூக்குனே. பிடிக்க யாருமே இல்லை. என்னமா அருவாலை ஏறி காவடி. தம்பி இனிமேல் லாரியில் ஆளை கூட்டிகிட்டு வந்துடும். இனிமேல் வரையில நாங்களே ஆட்டால் 5 பேர்த்து அள்ளி போட்டு வந்துடுறோம். எப்படி எல்லாம் வந்து முன்னாடி உட்காருங்க வாங்க. இனிமேல் கருப்புசாமி கீழே இறங்க மாட்டார் வாங்க. பிடிக்க ஆள் இல்லை. என்னமோ அருவாலை ஏறி சாமி காவு குடிக்குன்னு சொல்லுங்க. அவராக ஏறி அவரை குடிப்பாரா? வாங்க எல்லாம் முன்னாடி வந்து உட்காருங்க வாங்க. நம்ம ஊருக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சது. வாங்க என்னை பெத்த ஆத்தாங்களா வாங்க முன்னாடி வாங்க. அட வாங்கம்மா வாங்க வாங்க. என்ன செத்த நேரம் தான் நாடு மாப்பீங்க. அப்புறம் மாடு பால் கறக்கணும்னு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க வாங்க. அப்புறம் எல்லாம் நீங்கள் போய் சாணி போட போயிடுவீங்க. சாணி முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இல்லைம்மா அட வாங்கம்மா முன்னாடி. பயப்படுறீங்களா முன்னாடி வர? வாங்க. என்ன 1/2 மணி நேரத்தில் நாடகம் முடிஞ்சிடும். எல்லாம் சேர்ந்து விட்டு போகலாம் வாங்க. முன்னாடி உட்காரு உட்காருவா.
கருப்பன் இன்னும் எப்படி வருவான் தெரியுமா? ஐயா ஏறுநாளோ ஏறுகுதிர இறங்காத பொழியா ஏறுநாளோ அவர்கள் ஏறுநாளோ அவர்கள் ஏறுநாளோ ஏறுகுதிர இறங்காத பொழியா அப்படி அப்படி எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்து தெரியுமா? எப்படி? எனது தந்தை ஆதிசிவன், எனது தாய் அக்கினி தேவி. ஆதிசிவனும் அக்கினி தேவியும் என்னை எதற்காக படைத்தார்கள் தெரியுமா? எதற்காக? இவ்வுலகத்திலே மக்களிடத்தில் நிம்மதி இல்லை, நேர்மம் இல்லை, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் பெருத்து விட்டது என்பதற்காக, அதர்மத்தை ஒழிப்பதற்காக, அதர்மத்தை ஒழிப்பதற்காக, அதர்மத்தை ஒழிப்பதற்காக என்ன படைத்தார்களே? தர்மத்தை காப்பாற்றுவதற்காக இணைப்படுத்தார்கள். சரி, 33 கோடி தேவர்களையும் 48,000 ரிஷிமார்களை வரவழைத்து சரி அக்னியிலே விருந்து சரி அக்னியிலே உருவெடுத்து அப்படி அக்னியிலே உருவெடுத்த காரணத்தினால் எனக்கு கருப்பண்ண சாமி என்று வேண்டாம். பிறந்து அக்கடியில் ஒருவர்த்த காரணத்தினால் கருப்பண்ண சாமி என நாம் அமைத்தார்கள். சரி, ஆதி சக்திக்குடைய வடதையிடகடையில் அவதரித்த காரணத்தினால் என் அண்ணன் ஆகப்பட்டவனுக்கு பெரிய கருப்பன் என்றும், ஆதி சக்தியுடைய வலதையிடகடையில் அவதரித்து பிறந்த காரணத்தினால் எனக்கு சின்ன கருப்பண்ண சாமி என நாம் அமைத்தார்கள்.
இந்த சின்ன கருப்பனுக்கு இன்னொரு பெயர் நாமம் உண்டு. என்ன பெயர் தெரியுமா? கொல்லிமலை சின்ன கருப்பண்ண சாமி என்ற பெயர் நாமம் விடுவார்கள். அந்த பெயர் நாமம் இந்த சின்ன கருப்பனுக்கு எப்படி வந்தது தெரியுமா? எப்படி வந்தது தெரியுமாடா? எப்படி? நானும் என் அண்ணன் பெரிய கருப்பனும் கொல்லிமலை மார்க்கமாக மாசி பிரியன் இருக்கும் இடத்திற்கு மாசி பிரியன் இருக்கும் இடத்திற்கு வேட்டை மார்க்கமாக சென்று மாசி பிரியன் ஆகப்பட்டவன், மைந்தர்களே யார் நீங்கள்? என்னுடைய இடத்திற்கு வேட்டையாடி வர காரணம் என்ன? எடுத்து கூறுகள் என்று மாசி பிரியன் தெரிவித்தார். அதற்கு நான் தெரிவித்தேன், ஐயனே மாசி பிரியன்னா, தாங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இவ்விடத்திற்கு வேட்டை மார்க்கமாக வந்து விட்டோம். ஆதி சிவனுக்கும் ஆதி சக்திக்கும் மகனாக பிறந்தவர்கள் நான்கள். எனது பெயர் சின்ன கருப்பன், அண்ணன் பெயர் பெரிய கருப்பன் என்று தெரிவித்தேன். அதற்கு மாசி பிரியன் தெரிவித்தான், மகனே சின்ன கருப்பா, உன் தந்தை ஆதி சிவனை நோக்கி யார் தவம் புரிந்தாலும் அவர்கள் தவத்தை மெச்சி கேட்கக்கூடிய வரத்தினை அளிப்ப உன் தந்தை ஆதி சிவன் ஆகப்பட்டவன். இவ்வுலகத்தில் 3 கொடி அரக்கர்கள் உன் தந்தை ஆதி சிவனை நோக்கி அக்கனி தவம் புரிந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தவத்தை மெச்சி கேட்கக்கூடிய வரத்தினை உன் தந்தை அளித்து விட்டார். அந்த 3 கொடி அரக்கர்கள் இவ்வுலகத்தில் ஆண்களை கண்டால் அழித்து விடுவார்கள். தாய் என்றும் தங்கை என்று பாராமல் இளம் பெண்களுடைய கற்புகளை அவர் சூறையாடி விடுவார்கள். மகனே சின்னகரப்பா, சரி, உனது வீச்சர்பாலால் அந்த 3 கொடி அரக்கர்களை வெட்டி கருவறுக்க வேண்டும் என்று மாசி பிரியன் உத்தரவிட்டார். மாசி பிரியனின் உத்தரவை ஏற்றுக் கொண்டேன். புறப்பட்டேன் வெள்ள குதிரையில். என் வெள்ள குதிரையில் புறப்பட்டு எனது வீச்சர்பாலால் அந்த 3 கொடி அரக்கர்களை வெட்டி கருவறுக்க. மாசி பிரியனின் உத்தரவை ஏற்றுக்கொண்டு என்ற வீச்சரவாளால் அந்த 3 கொடி இறக்கர்களை வெட்டி கருவர்த்த காரணத்தினால் சரி மாசி பிரியனாகப்பட்டவன் தெரிவித்தான், மகனே சின்ன கருப்பா, இன்று முதல் என்னை நாடி கொல்லிமலை வர பக்தர்கள் எல்லாம் உன்னை இன்று முதல் கொல்லிமலை சின்ன கருப்பண்ண சாமி என்ற பெயராக விடுவார்கள் இப்படிதானடா இந்த சின்ன கருப்பன் ஆகப்பட்டவனுக்கு கொல்லிமலை சின்ன கருப்பண்ண சாமி என்ற பெயர் நாமம் வந்தது. என் கொல்லிமலை எல்லைகளையே வேட்டையாடி முடித்துக் கொண்டு ஆழ்ந்த நித்திரை செய்து கொழுக்கும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்ட புலோ நெற்றியிலே வட்டத்திலகப்பட்டு கையிலே சூலாயுதம் ஏந்தி கண்ணில் இளவரக்க ஆங்கார கோபத்துடன் மகனை சின்ன கருப்பா, ஆபத்து 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 என்று குரல் கொடுத்து விட்டிருக்கிறார். அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு என்ன ஒரு ஆபத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணாகப்பட்டவளோ உன் கொல்லிமலை எல்லையை பட்டு எனது கோத்தாட்சி பள்ளம் கோபுரகத்தால வனப்பகுதிக்கு சேர வேண்டும் உத்தரவு கொடுத்திருக்கிறாள். அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு என்ன ஒரு ஆபத்தினை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு என்ன ஒரு ஆபத்தினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் மட்டும் செல்லக்கூடாது. எப்படி? என் அண்ணன் அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பனை அழைக்க வேண்டும் அல்லவா? எப்படி அழைக்க? அண்ணா, அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பா, அழகர்மலை எல்லையை விட்டு வாசினி வெகு சீக்கிரமாக வர வேண்டும் அண்ணா. அண்ணன் அழைக்க வேண்டும் என்றால் அந்த வாசினை அழைக்க வேண்டும் என்றால் எப்படி அழைக்கணும் தெரியுமா? எப்படி? ஹலோ ஹலோ ஆதிகருடைய மனே நிலமெகவண்ணா 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 உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஆதிகருடமண்ணா ஆதிகருடமண்ணா நிலமெகவண்ணா நிலமெகவண்ணா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா புதினார் செங்குழலே எங்கள் உலகளந்தே மாயவன மாயவன மாயவனே இங்கே உலகளந்தே மாயவனே 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 அண்ணா
ஹலோ 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 தம்பி பச்சை ஏற்றுப்பா ஒன்றும் தம்பி பச்சை கருப்பா ஹலோ 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 ஏற்றிக்க ஹலோ 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 அப்படி ஏற்றிக்க ஹலோ ஹலோ கெயினு ஹலோ ஹலோ கெயின் ஏற்றி அவங்க ஹலோ அப்படியா ஹலோ அப்படியே ஆல்ரவுண்டு மிருதங்க எல்லாத்தையும் ஏற்றிக்க ஆல்ரவுண்டு எக்க வச்சுக்க ஹலோ போய் அழுத்து அவுட்டு தான் ஹலோ ஹலோ இந்த கருப்பன பட்டமனம் அழகமலை 18ஆம் மணி வருகற்பனம் ஒலிகற்பனம் கொல்லிமலை கனகத்தை விட்டு அழகமலை எல்லை விட்டு கருப்பசாமி வரக்கூடிய நேரத்தில் அது நித்திரம் செய்தாலும் இந்த எழுத்தை விட்டு எல்லை மாறக்கூடிய நேரத்தை கருப்பசாமி வருவான்டா டேய் அஞ்சரை ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அடுத்த சாமி வெள்ள விட்டு கருப்பசாமி அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய நிர்மலாதி எப்படி வருவான் தெரியுமா? எப்படி கண்ணா பிறதவே மலையாலே